தளபதி விஜய் அவர்களுக்கு இரு கரம் கூப்பி கேட்டுக்கிறேன். திருப்பரங்குன்றம் விஷயத்துல நீங்க ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. பேசா மடந்தையாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறதா இல்ல பேச தெரியலன்னு நினைக்கிறதா? தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவுல இருக்கிறவரு தமிழகத்துல இன்னைக்கு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற தீப பிரச்சனைய பேசாததுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும். எம்ஜிஆர் புரட்சி தலைவி பேரை சொல்லி இனி நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல அவங்கள போல கடவுளையும், கடவுள் இருக்கு இல்லைங்கிறது உங்க தனிப்பட்ட நம்பிக்கைங்க, ஆனா கடவுளை நம்புவோரை நீங்கள் மதிக்க வேண்டும். ஆந்திராவில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாண் அவர்கள் இன்னைக்கு இது நாட்டை தாண்டி ஒரு குளோபல் பிரச்சனையா மாறிடுச்சு. இந்திய அளவில் எல்லா இடத்துலையுமே சுப்பிரமணிய சுவாமியை, நம்முடைய முருகப்பெருமான பயங்கர சர்ச்சை பொருளாக்கி பிரபலப்படுத்திட்டாங்க. முருகனை வழிபடாதவங்க கூட இன்னைக்கு முருகனை பற்றி டெய்லி படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரபலப்படுத்தினவங்களுக்கு முதல்ல நாம் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது ஆந்திராவில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய அநீதியை பார்த்து பொங்கி வெம்பி அறிக்கை மேல அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீதிமன்ற அவமதிப்பு, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய தனிப்பட்ட தாக்குதல், இதை எல்லாமே அவர் கண்டிச்சு அறிக்கைகளை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இங்க பனையூர்ல தான் இருக்கிறாரு நண்பர் விஜய் அவர்கள். அவருக்கு பனையூரை தாண்டி வெளியே வந்தா மிஞ்சி மிஞ்சி போனா நேற்று ஈரோடுக்கு போயிருக்கிறாரு. ஆனா திருப்பரங்குன்றம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியவே முடியாது. கிறிஸ்துமஸ் விழால நேத்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்டவரு கார்த்திகை தீபத்துக்கு ஒரு இது சொல்லியிருக்கலாம், ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அவரை பார்க்க சேர்ற கூட்டம் எல்லாமே முருக நம்பிக்கை இருக்கக்கூடிய கூட்டம் தான். எல்லா மதத்தையும் அவர் மதிக்கிறாருன்னு சொன்னாதான் அவர் காமராஜர், வீரவேலு நாச்சியார், அஞ்சலையம்மாள் போன்றவங்களுடைய படங்களை வைத்து அரசியல் பண்ண தகுதியானவர். ரொம்ப முக்கியமா இப்ப அவங்க பேரெல்லாம் சொல்றது இல்ல. அவர் இப்பெல்லாம் எம்ஜிஆர், இந்த வாட்டி புரட்சி தலைவி, எல்லார் பேரையுமே அவர் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் புரட்சி தலைவி பேரை சொல்லி இனி நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல அவங்கள போல கடவுளையும், கடவுள் இருக்கு இல்லைங்கிறது உங்க தனிப்பட்ட நம்பிக்கைங்க, ஆனா கடவுளை நம்புவோரை நீங்கள் மதிக்க வேண்டும். எந்த ஒரு சரி அதெல்லாம் கூட வேணாம். திருப்பரங்குன்றத்துல ஒரு பக்கம் கண்ணுல வெண்ணெய், ஒரு பக்கம் கண்ணுல சுண்ணாம்புன்னு சொல்லி இத்தனை நாள் மலை மேல சாமி கும்பிட எங்க யாரையும் விடல. இன்னைக்கு சந்தனக்கூடு விழாவுக்கு நீங்க மலையை திறந்து வச்சிருக்கிறீங்க. இந்த தமிழக அரசுல இப்படி ஒரு அநீதி நடக்குது. நீதிமன்றத்துல 3 தரம் தீர்ப்பு வந்தும் அவங்கள அவமதிப்பு நடக்குது. சுப்ரீம் கோர்ட்லயே அதை கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. ஒரு உயிர் போயிருக்கு. அந்த உயிர் போனப்போ, அஜித்குமார் உயிர் போனப்போ நீங்க போனீங்கல்ல, இங்க ஒரு உயிர் போயிருக்கு. உயிர் போனதுக்கு நீங்க இந்து மதத்தை தூக்கி கூட பிடிக்க வேணாம். இனி யாரும் இந்த மாதிரி உயிரை மாச்சிக்காதீங்க அப்படின்ற மனிதாபிமான ஒரு அறிக்கையாவது நீங்க கொடுத்திருக்கலாம். இப்படி எதுவுமே அவர் செய்யல. அப்ப அவருக்கு இத பத்தின எந்த கருத்துமே இல்லையா? அப்படி இருந்தா அது மன்னிக்க முடியாத ஒரு தவறாக இருக்கும். ஏன்னா தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவுல இருக்கிறவரு தமிழகத்துல இன்னைக்கு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற தீப பிரச்சனைய பேசாததுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும். இல்ல ஒருவேளை அவருக்கு எழுதி கொடுக்கறவங்க இன்னைக்கு லீவா தெரியல. எதுவா இருந்தாலும் அவர் தன்னுடைய போக்க மாத்திக்கிட்டு, போன வாட்டி நான் இப்படிதான் கேட்டேன், கரூருக்கு 40 நாள் வரல, இனிமேலாவது வாங்கன்னு நான் சொன்னேன். உடனடியா நான் சொன்ன ஒரு 2 நாள்ல அவர் வெளியே வந்துட்டாருங்க. இப்பவும் நான் நண்பர் விஜய் அவர்களுக்கு, தளபதி விஜய் அவர்களுக்கு இரு கரம் கூப்பி கேட்டுக்கிறேன். திருப்பரங்குன்றம் விஷயத்துல நீங்க ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. பேசா மடந்தையாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறதா இல்ல பேச தெரியலன்னு நினைக்கிறதா? ரெண்டுமே மோசமான அவுட்கம். ஆந்திராவில் சனாதன நகரம் உருவாக்க போறாங்க. இல்ல, அத பத்தி எனக்கு எந்த கருத்தும் இல்லைங்க. நான் அப்படியெல்லாம் மதத்தின் பேரால ஒரு நகரம் உருவாகணும் அப்படின்லாம் நான் நினைக்கல. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
இது வந்து சனாதன பூமி தான், ஆன்மீக பூமி தான். எல்லோரையும் எல்லா நம்பிக்கைகளும் எங்க சனாதனத்துல உதயநிதி சொல்றது சனாதனம் கிடையாது, ஆராஜா சொல்றது சனாதனம் கிடையாது. என்னவோ உடன்கட்டை ஜாதி அது இதுன்னு தூக்கிட்டு வராங்கல்ல, அதெல்லாம் வந்து அபத்தம். சனாதனம்னா என்ன? எல்லா கடவுளும் நாங்க, எங்களுக்கு 33 கோடி கடவுள்கள் இருக்கிறாங்க. அதோட சேர்த்து நாங்க இயேசுவையும் கும்பிடுறோம், மேரி மாதாவையும் கும்பிடுறோம், அல்லாவையும் கும்பிடுறோங்க. அதாங்க சனாதனம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.